இன்றைய புறாவின் செய்தி. ஊழியத்தின் அவசியம். நீங்கள் அக்கினியினின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல. ஆமோஸ் 4:11. ஒரு நாள் ஒரு சிறுவனை காண ஒரு வயதானவர் அன்போடு வந்திருந்தார். சிறுவனுக்கோ அவரை பார்க்க விருப்பமே இல்லை. ஏனென்றால் அவர் தோற்றம் கை கால்களில் தீயின் தழும்புகளால் நிறைந்திருந்தது. அவரை அருவருப்போடு பார்த்தான். அதை புரிந்து கொண்ட அவனின் தாயார் சிறுவனிடம், சில வருடங்களுக்கு முன்பு நீ விபத்தில் சிக்கிக் கொண்டாய். இந்த வயதானவர் உயிரையும் பொருட்படுத்தாமல் உன்னை அதிலிருந்து காப்பாற்றினார். ஆகவேதான் நீ இன்று உயிரோடு இருக்கிறார். அதனால் தான் அவருக்கு சரீரத்தில் தீயின் தழும்புகள். இதை கேட்டவுடன் அந்த சிறுவனுக்கு அந்த வயதானவர் மேல் மிகுந்த அன்பும் மரியாதையும் பாசமும் வந்து அவரை கட்டி தழுவி அணைத்து கொண்டான். இதே போலதான் நம் வாழ்க்கையும். நரக அக்கினியில் மாட்டின நம்மை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் சிலுவையின் மூலமாக நரக அக்கினியில் இருந்து மீட்டெடுத்தார். ஆகவேதான் நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் மீட்கப்பட்டது போல நரகத்திற்கு நேராக செல்லுகிற மக்களை அந்த நரக அக்கினியில் இருந்து இழுத்து விடுவது நம் கடமை. அதுதான் உண்மையான ஊழியம். சிந்தனைக்கு, இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு தேவனிடத்தில் சேர்ப்பது நம் அனைவருடைய கடமையாகும்.